ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 11. அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம். பதம் 53. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: உனது தெய்வீக கண்களால் நீ காண்கின்ற இந்த உருவம் வேதங்களை கற்பதாலோ, கடுந்தவங்களை செய்வதாலோ, தானங்களை கொடுப்பதாலோ, வழிபாடு செய்வதாலோ புரிந்து கொள்ளப்படக்கூடியது அல்ல. என்னை உள்ளபடி உணர்வதற்கு இந்த வழிகள் உதவாது. பொருளுரை: கிருஷ்ணர் தமது பெற்றோரான தேவகி வசுதேவரின் முன்பு முதலில் 4 கரங்களுடைய உருவத்தில் தோன்றினார். பின்னர் 2 கரங்களுடைய உருவத்திற்கு தம்மை மாற்றிக்கொண்டார். நாத்திகர்களும் பக்தி தொண்டு அற்றவர்களும் இந்த இரகசியத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏட்டுக்கல்வியில் பட்டம் பெறுவதற்காகவும், இலக்கண அறிவை வளர்த்து கொள்வதற்காகவும் வேத இலக்கியங்களை படிப்பவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. கோவிலுக்கு சென்று சடங்கினை போன்று வழிபாடு செய்பவர்களும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் கோவிலுக்கு விஜயம் செய்யலாம், ஆனால் கிருஷ்ணரை உள்ளபடி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவரை பக்தி தொண்டின் பாதையினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இது பின்வரும் பதத்தில் கிருஷ்ணராலேயே விளக்கப்படுகின்றது. பதம் 54. மொழிபெயர்ப்பு: எனது அன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் இரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். பொருளுரை: களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். இக்கருத்தினை அவர் இப்பதத்தில் மிகவும் குறிப்பாக விளக்குகின்றார். இவ்வாறு விளக்குவதன் மூலம் மனக்கற்பனையால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் அங்கீகாரம் மற்ற கருத்துரையாளர்கள் தாம் வெறுமே காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். கிருஷ்ணரையோ அவர் தமது பெற்றோரிடம் இருந்து 4 கரங்களுடைய உருவில் தோன்றி உடனேயே 2 கரங்களுடைய உருவமாக தம்மை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் என்பதையோ எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இத்தகைய விஷயங்களை வேதங்களை படிப்பதாலோ தத்துவ கற்பனைகளாலோ புரிந்து கொள்ள மிகவும் கடினம். எனவே இத்தகைய விஷயங்களில் உண்மையில் நுழைவதோ அவரை காண்பதோ எவராலும் இயலாது என்று இங்கு மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் வேத இலக்கியத்தில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த மாணவர்கள் வேத இலக்கியங்களின் மூலம் அவரை பற்பல வழிகளில் அறிய முடியும். பல்வேறு விதிகளும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள விரும்பினால் அங்கீகரிக்கப்பட்ட இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அத்தகைய கொள்கையின் அடிப்படையில் ஒருவன் தவம் புரியலாம். உதாரணமாக, தீவிரமான தவங்களை மேற்கொள்ள கிருஷ்ணர் தோன்றிய நாளான ஜென்மாஷ்டமி அன்றும் 2 ஏகாதசி தினங்களிலும், அதாவது பௌர்ணமிக்கு பின் வரும் 11வது நாள், அமாவாசைக்கு பின் வரும் 11வது நாள் விரதம் இருக்க வேண்டும். தானத்தை பொறுத்தவரை கிருஷ்ண தத்துவத்தினை அல்லது கிருஷ்ண உணர்வினை உலகெங்கு பரப்புவதற்காக கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தர்களுக்கு அஃது அளிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவு. கிருஷ்ண உணர்வு இச்சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். தானம் வழங்குபவர்களிலேயே மிகவும் கருணை வாய்ந்தவர் என்று பகவான் சைத்தன்யரை ரூப கோஸ்வாமி பாராட்டுகிறார். ஏனெனில் எளிதில் அடைய முடியாத கிருஷ்ண பிரேமையினை அவர் அனைவருக்கும் தாராளமாக விநியோகித்தார். எனவே
எவரேனும் தனது பணத்தில் ஒரு சிறு பங்கினை கிருஷ்ண உணர்வினை விநியோகிப்பதில் ஈடுபட்டுள்ள நபர்களிடம் கொடுத்தால் கிருஷ்ண உணர்வினை பரப்புவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த தானம் உலகிலேயே மிகச் சிறந்த தானமாக கருதப்படுகிறது. மேலும் ஆலய வழிபாட்டினை விதிமுறைப்படி மேற்கொள்பவன் பரமபுருஷ பகவானுக்கு மரியாதையுடன் வழிபாடு செய்வதால் முன்னேறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறான். இறைவனின் பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆலய வழிபாடு அத்தியாவசியமாகும். இது வேத இலக்கியத்திலும் ஸ்வேதாஸ்வதரா உபனிஷத் 6:23 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எவன் ஒருவன் ஆன்மீக குருவினால் வழிநடத்தப்பட்டு முழுமுதற் கடவுளிடம் நிலையான பக்தியையும் அதே போன்ற அசையாத நம்பிக்கையை ஆன்மீக குருவிடமும் வைத்திருப்பவனுக்கு முழுமுதற் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போது அவனால் அவரை காண முடியும். கிருஷ்ணரை மனக்கற்பனையின் மூலம் புரிந்து கொள்ள இயலாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கீழ் முறையான பயிற்சி பெறாதவன் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள தொடங்குவது கூட அசாத்தியமே. கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேறு எந்த வழிமுறையையும் பரிந்துரைக்க முடியாது. மேலும் அவை வெற்றியை கொடுக்காது என்பதை விசேஷமாக குறிக்க இங்கே பூ என்னும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. 2 கரங்களுடனும் 4 கரங்களுடனும் இருக்கும் கிருஷ்ணருடைய தனிப்பட்ட உருவங்கள் காண்பதற்கு மிகவும் அரிதானவை. ஷோ துர்தாம் ஷாம் என்று விளக்கப்பட்டுள்ளன. அத்தகு உருவங்கள் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட தற்காலிகமான விஸ்வரூபத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. 4 கரங்களுடைய நாராயணரின் உருவமும் 2 கரங்களுடைய கிருஷ்ணரின் உருவமும் திவ்யமானவை. ஆனால் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபமோ தற்காலிகமானது. பதம் 47 என்னும் சொற்கள் அர்ஜுனனுக்கு முன் இந்த விஸ்வரூபத்தை யாருமே கண்டதில்லை என்பதை குறிக்கின்றன. அது மட்டுமின்றி பக்தர்களிடையே அதை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை என்பதையும் சுட்டி காட்டுகின்றன. ஏனெனில் வேண்டுகோளுக்கு ஏற்ப கிருஷ்ணரால் அவ்வுருவம் காட்டப்பட்டது. இதன் மூலம் எதிர்காலத்தில் தன்னை கடவுளின் அவதாரம் என்று கூறிக்கொள்வோரிடம் மக்கள் விஸ்வரூபத்தை காட்டுமாறு கேட்க முடியும். முந்தைய பதத்தில் மீண்டும் மீண்டும் உபயோகிக்கப்பட்ட நா என்று சொல் வேத சாஸ்திரங்களில் பட்டக்கல்வி பெறுவது போன்ற சிறப்பு தகுதிகளால் ஒருவன் மிகவும் கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறது. கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டினை ஏற்க வேண்டியது அவசியம். அப்போது மட்டுமே பகவத்கீதைக்கு உரை எழுத ஒருவன் முயற்சிக்கலாம். விஸ்வரூபத்தை காட்டிய பிறகு 4 கரங்களுடைய நாராயண ரூபத்தை காட்டிய கிருஷ்ணர் பின்னர் 2 கரங்களுடன் தன்னுடைய சுய இயற்கை தோற்றத்திற்கு மாறினான். வேத சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 கரங்களுடைய உருவங்களும் இதர உருவங்களும் 2 கரங்களுடன் விளங்கும் ஆதி புருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றுபவையே என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. எல்லா விரிவுகளுக்கும் மூலம் அவரே. இந்த ரூபங்களுக்கு மத்தியிலும் கிருஷ்ணர் தன்னிறகற்றவராக சிறப்பாக விளங்குகிறார். அவ்வாறு இருக்கையில் அருவவாத கருத்தை பற்றி என்ன சொல்வது? கிருஷ்ணரின் 4 கரங்களுடைய உருவங்களை பொறுத்தவரை ஏறக்குறைய கிருஷ்ணரைப் போலவே தோன்றும் மகாவிஷ்ணுவும் காரண கடலிலே சயனிப்பவரும் எவருடைய சுவாசத்திலிருந்து எண்ணற்ற அகிலங்கள் வெளிவந்து உட்புகின்றனவோ அந்த 4 கரங்களுடைய உருவமும் பரமபுருஷருடைய ஒரு விரிவே. பிரம்ம சம்மிதியில் 5:48 குறிப்பிடப்பட்டுள்ளபடி எந்த மகாவிஷ்ணுவினுள் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் அனைத்தும் உட்புகுந்து மீண்டும் அவரது சுவாசத்தின் மூலமாக எளிமையாக படைக்கப்படுகின்றனவோ அவர் கிருஷ்ணரின் முதல்நிலை விரிவங்கம் ஆவார். எனவே எல்லா காரணங்களுக்கும் காரணமான கோவிந்தனை கிருஷ்ணரை நான் வழிபடுகின்றேன். எனவே நித்தியமான ஆனந்தத்துடனும் அறிவுடனும் விளங்கும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் தனிப்பட்ட ஒருவை நாம் வழிபட வேண்டும் என்பதே முடிவு. அவரே விஷ்ணுவின் எல்லா உருவங்களுக்கும் மூலம். அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். மேலும் பகவத்கீதையில் உறுதிப்படுத்தியுள்ளபடி அவரே முழுமுதற் கடவுளின் மூல ரூபம். வேத இலக்கியத்தில்
அதாவது கோபால தபானி உபனிஷத்தம் 1:1 பின்வரும் செய்யுள் காணப்படுகிறது. அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபமான கிருஷ்ணருக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். அவரை அறிவது வேதங்களை அறிவதாகும். அவரே பரம ஆன்மீக குரு. எனவே நான் அவரை வணங்குகின்றேன். அதன் பின்னர் கூறப்பட்டுள்ளது, கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான். கோபால தாபானி உபனிஷத் 1:3 அந்த கிருஷ்ணர் ஒருவரே பரமபுருஷ பகவான். அவரே வழிபாட்டுக்குரியவர். கிருஷ்ணர் ஒருவரே, ஆனால் அவர் எண்ணிலடங்காத உருவிலும் பலதரப்பட்ட அவதாரத்திலும் தோற்றமளிக்கிறார். கோபாலதாமனி உபனிஷத் 1:21 பிரம்ம சம்ஹிதை 5:1 கூறுகிறது, அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்தியமான உடலுடைய கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான். அவரே அனைத்திற்கும் ஆரம்பம் என்பதால் அவருக்கு ஆரம்பம் கிடையாது. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். மற்றொரு இடத்தில் கூறப்பட்டுள்ளது, பரமபூரண உண்மை ஒரு நபரே. அவரது பெயர் கிருஷ்ணர். மேலும் அவர் சில சமயங்களில் இவ்வுலகிற்கும் இறங்கி வருகின்றார். அதுபோலவே பரமபுருஷ பகவானின் பல்வேறு அவதாரங்களை பற்றிய வர்ணனை ஸ்ரீமத் பாகவதத்திலும் காணப்படுகிறது. அந்த பட்டியலில் கிருஷ்ணரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் கிருஷ்ணர் இறைவனுடைய அவதாரம் அல்ல என்றும் அவர் ஸ்வயம் பகவான் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதுபோலவே என்னுடைய தெய்வீக உருவாகிய இந்த கிருஷ்ண ரூபத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். பகவத்கீதையின் மற்றொரு இடத்தில் எல்லா தேவர்களின் மூலம் நானே என்று அவர் கூறுகின்றார். மேலும் பகவத்கீதையை கிருஷ்ணரிடமிருந்து புரிந்து கொண்ட அர்ஜுனனும் இதே கருத்தினை பின்வருமாறு சொற்களினால் உறுதி செய்கின்றான். தாங்களே பரமபுருஷ பகவான், பூரண உண்மை, எல்லாவற்றின் அடைக்கலம் என்று நான் தற்போது முழுமையாக புரிந்து கொண்டேன். எனவே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபம் இறைவனுடைய மூல உருவம் அல்ல. கிருஷ்ண உருவமே ஆதி உருவம். ஆயிரம் தலைகளும் கைகளும் உடைய அந்த விஸ்வரூபம் இறைவனிடம் அன்பில்லாத நபர்களின் கவனத்தை கவர்வதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டது. அஃது இறைவனுடைய உண்மை உருவம் அல்ல. இறைவனுடன் பல்வேறு விதமான தெய்வீக உறவில் அன்புடன் ஈடுபடும் தூய பக்தர்களுக்கு விஸ்வரூபம் கவர்ச்சிகரமானது அல்ல. முழுமுதற் கடவுள் தனது மூல ரூபமாகிய கிருஷ்ணரின் உருவில் திவ்யமான அன்பினை பரிமாறிக்கொள்கிறார். எனவே கிருஷ்ணருடன் மிகவும் நெருக்கமாக பழகும் நண்பனான அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் மகிழ்ச்சி அளிக்கவில்லை, மாறாக அச்சமூட்டியது. கிருஷ்ணருடைய நித்திய நண்பனான அர்ஜுனனுக்கு தெய்வீக கண்கள் இருந்திருக்க வேண்டும். அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. எனவே அவன் விஸ்வரூபத்தினால் கவரப்படவில்லை. பல நோட்டு செயல்களின் மூலம் தம்மை உயர்த்திக் கொள்வதில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு இந்த உருவம் மிகவும் அற்புதமாக தோன்றலாம். ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கோ இரு கரங்களுடைய கிருஷ்ணரின் உருவமே மிகவும் பிரியமானது. श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गोरख प्रमनंदे, हरि हरि बोल।